மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நெல்லை மாவட்டம் நம்பியாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் நம்பிக்கோவிலுக்கு செல்ல 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பூபதி வழங்கலாம். கேட்கலாம். பூபதி, மேலும் விவரங்கள். ஷியாம், வணக்கம். தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் இலங்கை கடற்பகுதியில் நீடிக்கும் காற்று சுழற்சி காரணமாக நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் நேற்று முன்தினம் முதல் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. மேலும் நெல்லை மாவட்டத்திற்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழை காரணமாக திருக்குறுங்குடி நம்பியாற்றில் வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் நம்பியாற்றில் நீர்வரத்தும் அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள 108 வைணவ ஸ்தலங்களில் ஒன்றான திருக்குறுங்குடி திருமலை நம்பி கோயிலுக்கு பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ல 3ஆம் நாளாக முண்டன்துறை புலிகள் காப்பக வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் வெள்ளமானது குறைந்த பின்னரே பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார் எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து தடையானது நீட்டிக்கப்பட்டு வருவதால் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். ஷியாம், விவரங்களுக்கு நன்றி பூபதிராஜ். தொடர் கனமழையால் பேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டதால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் குழைத்துறை தரைப்பாலத்தில் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சேகர் வழங்கலாம். கேட்கலாம். சேகர், விரிவான விவரங்கள். வணக்கம் சார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் மற்றும் அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை 44.51 அடியை எட்டியது. இதனால் பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் உள்துறை சப்பாத்து பாலத்தில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு இருக்கிறது. கடந்து செல்பவர்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் செல்வோர் பயன்படுத்தும் இந்த சப்பாத்து பாலத்தில் 2 புறங்களிலும் தடுப்பு வேலி அமைத்து பொதுப்பணித்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்றில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று ஆற்றில் கரையோரம் இருப்போர் பாதுகாப்பு இருக்க மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சேகர்.